காத்துல சிறப்பா படிச்சுட்டு இருக்கிற எல்லா பசங்களுக்கும் இனிய காலை வணக்கம். பரீட்சையில நல்ல மதிப்பெண் பெறணும்னா அது நிறைவேற நோக்கத்திலேயே முன்கூட்டியே செயல்படுத்தணும். அடிக்கடி நமக்கு நாமே திட்ட மாதிரி ஒரு சின்ன சின்ன தேர்வு வச்சுக்கணும். எல்லா பசங்களுமே சும்மா சூப்பரா பரீட்சை எழுதுறதுக்கு ஊக்கத்தோட இருக்கிறீங்க அப்படிங்கறதுல கடுகளவும் சந்தேகம் இல்லைன்னா கூட பரீட்சை பயம், விரக்தி சில மாணவர்கள் கிட்ட தவிர்க்க முடியாததா இருக்கு. அப்படிப்பட்ட மாணவர்களும் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற என்னெல்லாம் செய்யணும்னு இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களோட சந்தேகங்களும் அதுக்கான விடைகளுக்கும் நடுவுல பார்க்க போறோம். உங்க சக்தியை உங்களுக்கே அடையாளம் காட்டும் இந்த நிகழ்ச்சி தான் இந்த வெற்றி நிச்சயம். தேர்வு பயம் நீங்க உங்களோட சின்ன சின்ன சந்தேகங்களையும் இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்கலாம். 8938888277 என்கிற எண்ணுக்கு உங்க கேள்விய, உங்க பெயர், நீங்க படிக்கிற வகுப்பு மற்றும் பள்ளியோட பெயர் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க கேள்வியை நீங்களே கேட்கிற மாதிரியான உங்க வீடியோவோட நீங்க இதை அனுப்புனீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். எனக்கு ரொம்ப பிசிக்ஸ்ல ஒரே டவுட்டா இருக்கு. எந்தெந்த ஃபார்முலாக்கு என்னென்ன பண்ணணும், அப்புறமா ரேஷியோஸ், அந்த சம்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. எங்களுக்கு ஒழுங்காவே புரிய மாட்டேது. சர்க்கியூட் டயக்ராம், பிசிக்ஸ்ல தான் மொத்தமா டவுட் இருக்கு. இப்ப சயின்ஸ்ல போர்ஷன்ஸ்லாம் அதிகமாகிட்டாங்க. எந்தெந்த கைடு, இப்ப ஒரு கைடை ரெஃபர் பண்ணா கூட அந்த கைட்ல எல்லாம் எல்லாமே தப்பா இருக்கு. அதனால ஒரு கீ, இன்னும் நல்லா ஒரு கீ எல்லாம் தந்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இனிமையான சப்ஜெக்ட் சயின்ஸ். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஷார்ட்கட்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்ப நீங்க சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஓம் விதியை நீங்க சொல்லணும் அப்படின்னா ஓம் விதியை V = IR. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஓம் விதியை ஞாபகம் வச்சுக்கிறது வெஜிடேரியன் ஐயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வெஜிடேரியன் ஐயர்னா ஐயர் அப்படிங்கிறவரு வெஜிடேரியனா இருப்பாரு. சோ அதனால வெஜிடேரியன் ஐயர். ஐயர் என்ன பண்ணுவாரு, கோயில்ல பூஜை பண்ணுவார் ஓம் அப்படின்னுட்டு. அதான் ஓம்ஸ்லா. அப்போ ஓம்ஸ்லான்னா வெஜிடேரியன் ஐயர் ஓம்னு பூஜை பண்றாரு. அப்ப இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓம்ஸ்லா எப்போதுமே மறக்காது. அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டா நியூட்டனுடைய 3 விதிகள். இப்ப நியூட்டனுடைய ஒரு கதை மாதிரி அதை வச்சுக்கோங்களேன். நியூட்டன் விதிகள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, நியூட்டன் ஃபர்ஸ்ட் கிராவிட்டி எப்படி கண்டுபிடிச்சாருன்னு நீங்க சொல்லுவீங்க. அவரு மரத்தடியில படுத்திருக்கும் போது அவர் மேல ஆப்பிள் விழுந்ததும் போது, ஆப்பிள் ஏன் நம்ம மேல விழுந்தது, மேல போகாம அப்படின்னு ஒரு டவுட் வந்தது. அப்பதான் கிராவிட்டியை கண்டுபிடிச்சாருங்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு கதை மாதிரி எடுத்துங்களேன். அப்ப ஒரு மதிய விருந்து சாப்பிட்டுட்டு நியூட்டன் மதியானம் வயல்ல படுத்திருக்காரு, நல்ல தூக்கத்துல இருக்காரு. அப்ப அவர் மேல ஒரு ஆப்பிள் விழுந்தோன்னா அவருக்கு தூக்கம் போயிடுச்சு. ஐயோ எப்படிடா இந்த ஆப்பிள் மேல போயிருந்தா நம்ம தூக்கம் கலைஞ்சிருக்காதே அப்படின்னு அவர் யோசிக்கும் போது, ஏன் கீழே வந்ததுங்கும் போது ஃபர்ஸ்ட் கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு. கிராவிட்டி அப்ப இப்ப தூக்கம் தான் போயிடுச்சு அவருக்கு. சரி வீட்டுக்கு போலாமே அப்படின்னு பக்கத்துல இருக்க மாட்டு வண்டி கிட்ட பக்கத்துல போறாரு. மாட்டு வண்டிகிட்ட ஏன் மாடே கிளம்பு அப்படிங்கும் போது அது மாடு கிளம்பல. உடனே இவர் என்ன பண்றாரு, மாட்டு வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு மாட்டுல ஒரு அடிக்கிறாரு. மாட்டை அடிச்ச உடனே கிளம்ப ஆரம்பிக்குது. அப்ப முதல் விதியை அவர் கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னாக்க, விசை கொடுக்கல அப்படின்னா எந்த ஒரு பொருளும் நின்னுகிட்டே தான் இருக்கும். விசை கொடுத்தோன்னு தான் ஓட ஆரம்பிக்கும். இதான் ஃபர்ஸ்ட் லா. எவரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இப்ப பாருங்க, மாடு போக ஆரம்பிச்சது. மாடு இப்ப நியூட்டன் அடிச்சார் இல்லையா, அடிச்சோடனே மாட்டுக்கு வலி தாங்காம என்ன பண்ணும், மாடு மேன்னு கத்தும் இல்லையா, MA மா. F = MA. விசை கொடுத்தா மாடு மான்னு கத்துது. அப்ப F = MA. நியூட்டனுடைய இரண்டாவது விதி F = MA. மூணாவது விதி என்ன அப்படின்னாக்க, இப்ப மாட்டை நியூட்டன் அடிச்சார் இல்லையா, அடிச்ச உடனே வலி தாங்காம கத்துன மாடு உடனே பின்னங்காலால் நியூட்டன் அடிக்குது. இதுதான் மூணாவது விதி. ஃபார் எவரி ஆக்ஷன் there is equal and opposite reaction. நியூட்டன் அடிச்சதுனால மாடு திருப்பி அடிச்சிருச்சு. சோ 3 விதிகள் உங்களால மிக எளிதாக நியூட்டனுடைய 3 விதிகளை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்க பவர். சோ பவருக்கான ஃபார்முலா P = VI அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சாதாரணமா பவர்ல இருக்கக்கூடிய, அதிகாரத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், விஐபின்னு சொல்லுவோம். இதே ஞாபகம் வச்சுங்க, பவர்ல இருக்கிறவங்க VIP. VI = P. அவ்வளவுதான் ஃபார்முலா. சோ வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உனக்கு பவர் கிடைச்சிரும். VIP. VI = P. பவர்ல இருக்கவங்க VIPs. இதை ஞாபகம் வச்சுங்க. பிளம்பிங்கோடைய லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ரூலை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது மாதிரி கையை வச்சுக்கோங்க. பிளம்பிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல். சோ பிளம்பிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல பாருங்க, இது உன்னுடைய குடும்பமா நீங்க எடுத்துக்கங்க. இது ஒரு குடும்பமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, குடும்பத்துல ஹைட்டா இருக்கு, அதாவது பெரியவங்க யாரு, அப்பா. அப்பாவோட பேர் என்ன, ஃபாதர். அடுத்து பெரியவங்க யாரு, மதர். ஃபாதர், அடுத்து மதர், அதுக்கப்புறம் சில்ட்ரன், தட் இஸ் சைல்டு.
ஃபாதர் மதர் சைல்டு. ஃபாதரோட முதல் லெட்டர் என்ன? எஃப். சோ அப்ப இது ஃபோர்ஸை குறிக்குது. மதனுடைய முதல் லெட்டர் என்ன? எம், மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்தப்புலத்தை குறிக்குது. சில்ட்ரன் ஆர் சைல்டு முதல் லெட்டர் என்ன? சி, அப்ப கரண்ட்டை குறிக்குது. விசை, காந்தப்புலம், இது மின்புலம் அல்லது ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட், கரண்ட். அப்ப ஃபிளமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃபிளமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலும் இதையே நீங்க சொல்லிடலாம். ஃபாதர் மதர் சைல்டுங்க அதை வச்சுக்கிட்டு சொல்லிடலாம். ஸோ இது மாதிரி நீங்க ஈஸியா சின்ன சின்ன விஷயங்களை மிக எளிதாக உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். இது மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க அப்புறம் பிசிக்ஸ் இல்ல எந்த ஒரு இயற்பியல் கான்செப்டும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. பரீட்சை எழுதுறப்போ எந்த விதமான அழுத்தமும் இல்லாம எப்படி எழுதணும்னு பலர் வாட்ஸ்அப்ல கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் ப்ரோக்ராம் சொல்ல போறேன். 1வது, ராத்திரி ரொம்ப நேரம் கண் முழிச்சு படிக்கிறது இல்லாம விடியற் காலையில தினமும் படிக்க முயற்சி செய்யுங்க. 2nd பாயிண்ட், பரீட்சை முடிகிற வரைக்கும் அரட்டை, விளையாட்டு, சின்னத்திரை இதெல்லாம் கூடுமானவரை தவிர்க்கலாம். 3rd பாயிண்ட், பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறதையும் அதிகமா வேலை வாங்குவதையும் நிறுத்திடலாம். 4th பாயிண்ட், ஆசிரியர்கள் மாணவர்களை தனித்தனியா அணுகி பாட சந்தேகங்களை போக்க துணை புரியலாம். 5th பாயிண்ட், நண்பர்கள் தோழிகளுடன் பாடம் குறித்து விவாதம் செய்யலாம். இதெல்லாம் தான் அந்த கோல்டன் 5 பாயிண்ட்ஸ். மற்ற எல்லா சப்ஜெக்டும் என்னால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. எல்லாம் மேக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வருது. ஆனா காமர்ஸ்ன்றது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்கு. அதை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியல. எல்லாமே புரிஞ்சு படிச்சாலும் அந்த படிச்சது எனக்கு நினைவுல இருக்க மாதிரி தெரியல. அது ஏன் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. செலக்ட் பண்ணி நீ படிக்கிற ப்ளூ பிரிண்ட் தான் படிக்கிற, அப்படின்னு அதுல மறக்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா அது உன்னுடைய தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரையும் அதை வந்து பாதிக்கும். அந்த ஞாபக சக்தி வர்றதுக்கு என்ன பண்ண, எழுதி பார்க்கணும், வேற ஒன்றும் இல்லை. பார்ட் பி மட்டும் எழுதிப்பாரு. மாதிரி பார்ட் சி பார்ட் எழுதும் பொழுது பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, இப்போ இது நன்மைகள் என்ன, குறைபாடுகள் என்ன, இப்போ டிஃபரன்ஸ் பார்க்கும்பொழுது அதனுடைய ஹெட்டிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வச்சுட்டு நீயே எழுதிப்பார். படிக்க ஒருத்தர் படிச்சுக்கோ. நீ ஓனா வருதான்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு வேளை திருப்பி ரிப்பீட்டடாக ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக என்ன பண்ணணும், சாதாரண பேசிட்டு இருக்கிறத விட இது மாதிரி சப்ஜெக்டை பேசிட்டு இருக்கும்பொழுது உனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்த இருக்கணும் மாதிரி நீ படிக்கணும். ஒன் வேர்டு அப்படி தான். அதே மாதிரி 4 மார்க்ஸ், 10 மார்க்ஸ், 8 மார்க்ஸ், 20 மார்க்ஸ்லாம் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சாதாரணமாக குறைந்த எண்ணிக்கை, அப்போ தனி நிர்ணய அளவு, பொது நிர்ணய அளவு, அது மாதிரி பதிவு செய்தல், உறுப்பினர் எண்ணிக்கை குறைந்தபட்சம் அதிகபட்சம். அதே போல மேலாண்மை இப்படி கூட்டுறவு சங்கத்திற்கும் நிறுமத்திற்கும் மாற்றி மாற்றி குழப்பிக்கிறீங்க நீங்கெல்லாம். நிறுமம், கூட்டாண்மை, கூட்டுப்பங்கு நிறுமம், கூட்டுறவு இதெல்லாம் வரும்போது இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு புக்லேயே ஃபர்ஸ்ட் லெசன்லேயே கொடுத்துருப்பாங்க. நீட்டாக கொடுத்துருப்பாங்க. தனியால் வாணிகம், கூட்டாண்மை, கூட்டுப்பங்கு நிறுமம், இப்படி ஒவ்வொருடைய துறை வணிக அமைப்பையும் கொடுத்துருப்பாங்க. அதை அழகாக படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா ரொம்ப ஈஸி. கான்செப்டை புரிஞ்சுக்கணும். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நீ படிச்சது அப்படின்னா அழகாக எழுதிடலாம். எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கறது மிக முக்கியம். 4 மார்க்ஸும் அதே போல பிக் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாயிண்ட் எழுதி வச்சு, ஹெட்டிங் எழுதி வச்சு படிச்சு. பதில படிக்க வேணும், சரி தெரியும். ஆனா கேள்விய படிக்கணும். அட இது என்ன புது கதையை கேக்குறீங்களா? பொறுமை பசங்களா, ஒரு இடைவெளிக்கு பிறகு கேள்வியை ஏன் படிக்கணும்னு சொல்றேன். மீண்டும் இணைஞ்சிருக்கோம். இது வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம். உங்களுக்கே வெற்றி நிச்சயம். பரீட்சை எப்படி எழுதுறங்கிறத கவனத்தில் கொள்றது ரொம்ப அவசியம். இதுக்கு தேர்வில் என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்குன்னு நல்லா உள்வாங்கிக் கொண்டு அதுக்கான பதில தெளிவா மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க. கேள்வியை ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுட்டு அதுக்கு தெளிவான பதில் அளிக்கிறதே முழுமையான மதிப்பெண் பெறுவதற்கு ஒரு வழி. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல அவசரமா படிக்கிறப்போ பதில மட்டுமே படிப்போம். கேள்வியை சரியா உள்வாங்க மாட்டோம். பதில சரியா படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் கேள்வியை உள்வாங்கிக்கிறது. வாட்ஸ்அப்ல என்ன கேள்விகள் வந்திருக்குன்னு பாக்கலாமா? 10ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வில் தேர்ச்சி பெறுவது எப்படி? இங்கிலீஷ்னே பொதுவாகவே ஒரு இது ஏதோ ஒரு லாங்குவேஜ், இது எப்படி நம்ம எழுத போறோம், அதுவும் இங்கிலீஷ் வந்து 200 மார்க்ஸ் 200 மார்க்குக்கு எழுதணுமே, எப்படி நாங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணணுன்ற ஒரு பயம் உங்க மனசுல எல்லாருக்குள்ளயும் இருக்குது. நான் சொல்றேன், இங்கிலீஷ் வந்து அது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட். ஒன்னே நீங்க என்ன செய்யணும்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வாசிங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டுக்கிற ஒரு வேண்டிக் கொள்கிற ஒரு இது. அந்த கேள்வியை 2-3 தடவை வாசித்து பாருங்க. அது வாசிட்ட பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது தமிழ்ல நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்வி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பார்த்த உடனே அது ஒரு பெரிய கடினமான ஒரு வார்த்தையா தெரியலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் எடுத்துக்கோங்க. சினானிம்ஸ்லாம் நிறைய வார்த்தைங்க இருக்கு. சில நேரங்களில் எங்களுக்கே வந்து அது என்ன வார்த்தைன்றது டக்குன்னு புரியாது.
சோ உங்களுக்கு போது அவ்வளோ வார்த்தைங்களுக்கு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தெரிஞ்சிருக்காது. சோ நீங்க அப்ப என்ன செய்யணும்னா அந்த வார்த்தைய நீங்க அந்த வாக்கியத்தின்படி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 2-3 தடவை படிச்சு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன வரும், அந்த வார்த்தை எந்த வார்த்தையை போட்டா அந்த வாக்கியத்துக்கு அந்த ஆன்சர் பொருந்தும்ன்றது உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிடலாம், சினோனிம்ஸ் அதாவது மீனிங்ஸ் எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஆன்டோனிம்ஸ். ஆன்டோனிம்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கும் ஃபர்ஸ்ட் பொருள் தெரிஞ்சுக்கணும். பொருள் தெரிஞ்சாதான் நீங்க அதுக்குரிய ஆப்போசிட் வேர்ட், அதுக்கு எதிரான வார்த்தையை நீங்க தெரிஞ்சுக்கணும். பொருள் தெரியாம அதற்கு எதிரான வார்த்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சற்று கடினம். சோ நீங்க என்ன பண்ணணும்னா அதை வாசித்து பார்த்து அதுக்குரிய பொருள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உதாரணம் நான் சொல்றேன்னா புவர்னு எடுத்துக்கோங்க. புவர்னா அவன் என்னது, புவருக்குரிய அர்த்தம் என்னது, ஏழை. அப்போ ஏழைனா அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை என்னது, பணக்காரன். பணக்காரன்னா ரிச். அந்த மாதிரி நீங்க அதை கோரிலேட் பண்ணி அதை இது பண்ணி நீங்க எழுதும் போது உங்களுக்கு அந்த ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்த உடனேயே பார்த்துட்டு கஷ்டம்னு இல்லாம தெரிஞ்சதுக்கெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க குறிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நிதானமா நீங்க வாசிக்க உங்களுக்கு எல்லா ஆன்சர்ஸும் வரும். அதை நீங்க ட்ரை பண்ணணும். அப்புறம் பேராகிராஃப் ஆன்சர்ஸ். பேராகிராஃப் ஆன்சர்ஸ்ல உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம், 7 பாடம் இவ்வளவு பெரிய ஆன்சர் நான் எப்படி எழுதி எப்படி 5 மார்க் வாங்குறதுன்ட்டு. ஒன்னும் இல்ல, அட்லீஸ்ட் 4 பாடத்துல நீங்க தரவா இருந்தீங்கன்னா 3 கேள்வியில ஏதாவது ஒரு கேள்வி உங்களால எழுத முடியாம இருக்காது. கட்டாயம் ஈஸியா எழுதிடலாம். அதுலயும் நான் என்ன சொல்றேன், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், நல்ல முக்கியமான வார்த்தைகள்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அந்த பேராகிராஃப் எழுதும் போது நீங்க என்ன பண்ணணும்னா அந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பிளாக் பென்ல எழுதுனா அந்த திருத்துறவங்களுக்கு பார்த்த உடனே அவங்க என்ன ஆயிடுவாங்க, இந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, நல்ல வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லையா மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த பேராகிராஃப் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க மேல என்ன பண்ணலாம், ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வரைஞ்சு அதுல அந்த லெசனுடைய தலைப்பு, அவங்க எழுதினவங்களுடைய தலைப்பு எழுதிட்டு முடிஞ்சா அந்த கதையில வர கேரக்டர்ஸ் எல்லாம் கூட நீங்க என்ன பண்ணலாம், எழுதலாம். அப்படிலாம் எழுதுனீங்கன்னா அழகா உங்களுக்கு மார்க் 4.5 மார்க். ஸ்பெல்லிங் நல்லா படிச்சு அந்த வார்த்தைகளை நீங்க எழுதிட்டீங்கன்னா போதும். அந்த ஸ்பெல்லிங் படிக்கிறது கூட சிலருக்கு உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கலாம். அது தான் சொல்றாங்க சிலபிள் பண்ணி படிக்கணும் அப்படின்ட்டு. ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ்க்கெல்லாம் கூட அந்த சத்தத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், அந்த ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் பொயட்டிக் டிவைஸ்ல படிக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ நீங்க இதை வச்சு சம்பந்தப்படுத்தி நான் பேசும்போது இந்த பொயட்டிக் டிவைஸ் எழுதும் போது இப்ப ரைமிங் வேர்ட்ஸ் எழுதுறீங்கன்னா அழகா மேல ரைமிங் வேர்ட்ஸ் போட்டுட்டு அந்த இணை வார்த்தைகளை எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட் ரைம் ஸ்கீம் எழுதுறீங்கன்னா அழகா எழுதுங்க. இன்னொன்னு சிலர் பண்ற தப்பு என்னன்னா, அந்த ரைம் ஸ்கீம் கரெக்டா எழுதிடுறாங்க, ஆனா அவங்க மனசுல எப்பவுமே பதிஞ்சது ஆரம்பிக்கும் போது கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிக்கணும்ட்டு. சோ ABCBன்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன பண்ணிடுறாங்க, முதல்ல ஆரம்பிக்கிறது கேபிட்டல் ஏல ஆரம்பிச்சு அப்புறம் BCBன்னு போடுறாங்க. அப்படி போடக்கூடாது. ஏ எல்லாமே சின்ன எழுத்துல தான் இருக்கணும். ABCB அப்படின்னு தொடர்ச்சியா இருக்கணும். அதுல நடுவுல ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. அண்ட் கமா, ஃபுல் ஸ்டாப் அந்த மாதிரி எந்த குறிகளும் இல்லாம அழகா தொடர்ச்சியா எழுதுங்க. அதுக்கும் தலைப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க எழுத போறது ஒவ்வொரு லைன் கொடுத்து இது என்ன இதை சேர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. பர்சானிபிகேஷனா இருக்கலாம், சிமிலியா இருக்கலாம், மெட்டபரா இருக்கலாம், ஆக்சிமரானா இருக்கலாம், ஒனமட்டோபோயிக்கா இருக்கலாம். சோ இந்த ஒனமட்டோபோயிக்லாம் சத்தத்தை குறிக்கும் சொல். சோ நீங்க அந்த போம்ல வாசிக்கும் போதே பாத்தீங்கன்னா சத்தத்தை குறிக்கிறது பூம்ன்றது ஒரு சத்தம், டிங்க்லிங்ன்றது ஒரு சத்தம். சோ இந்த சத்தம்னாவே இந்த மாதிரி வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 7 போம்ல பாத்தீங்கன்னாவே ஒரே ஒரு ஆக்சிமரான் தான் இருக்கு, ஹார்மோனிக், கேக்கபோனி. ரெண்டும் பக்கத்துல எதிர்ச்சொல் வார்த்தைகள், இரண்டும் பக்கத்துல இருக்கிறனாலதான் அது பேரு ஆக்சிமரான். எதிர்ச்சொல் வார்த்தைகள் அருகில் இருக்கிறதுனால. சோ இது ஒன்னே ஒண்ணுதான் இந்த 7 போம்லயும் இருக்கு. இந்த மாதிரி சில வார்த்தைகளை நீங்க படிச்சு வச்சுக்கலாம். இன்னொன்னு சிமிலின்றது லைக், ஆஸ் அப்படின்ற வார்த்தைகளை வந்த உடனே அழகா பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணிடலாம், அந்த லைன்ல லைக் வருது, ஆஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு உடனே நீங்க என்ன பண்ணிடலாம், சிமிலின்னு இது பண்ணிருங்க. இன்னொரு பெரிய தப்பு எல்லாரும் பண்றது, இது எல்லாரும் ஈஸியா சிமிலின்னு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே எழுதுவீங்க. அதே சமயம் சிரிச்சுட்டே எழுதிட்டு ஸ்மைல்னு எழுதிடுவீங்க. சிமிலியோட ஸ்பெல்லிங் SIMILE. நீங்க என்ன எழுதிருவீங்க, SMILEன்னு எழுதிருவீங்க. அது போச்சு, தப்பாயிரும், உங்களுக்கு மார்க் போயிரும். சோ இந்த சின்ன இதெல்லாம் பிள்ளைகள் எல்லாம் பார்த்து நீங்க சரி பண்ணிக்கோங்க. எஸ் நோ அப்படின்ற ஒரு இதுல இல்லாம வாக்கியத்தோட ஆன்சர் எழுதுறதுக்கு நீங்க பழகிக்கோங்க. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் போது அந்த அளவாத நீங்க இருக்கணும். 2 மார்க் ஆன்சருக்கு அதை எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்க்க போனீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன்ல ஈஸியா மார்க் தட்டிட்டு போயிடலாம். 10 மார்க். நீங்க அந்த வார்த்தையை பார்த்து வாக்கியத்தை பார்த்து
என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்து நீங்க அழகா அதை வாசித்து இந்த கேள்விக்கு இந்த பதில். இன்னொன்னு சிலர் மனசுல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னா வரிசையா 1 2 3 4 5 மேல இருந்து அப்படியே வரும்ட்டு. அது கிடையாது. சில டைம் 3வது ஆன்சருக்குரிய விடை வந்து கீழே கடைசி லைன்ல கூட இருக்கலாம். ஸோ நீங்க அதை மெதுவா படிச்சு பார்த்து நிதானமா அழகா வாசித்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சீங்கன்னா அழகா 5 மார்க்குக்கும் 10 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். இதுக்காக நீங்க வீட்டுல இருந்து படிச்சுட்டு வரணும்ட்டும் இல்ல, ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும்ட்டு இல்ல, அந்த நேரத்துல கொடுத்துருக்கத பார்த்து மேல படிச்சு நீங்க எழுத வேண்டியதுதான். ஈஸியா 10 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்ப நான் சொன்னதுலயே பாத்தீங்கன்னா அழகா 30 மார்க் 35 மார்க் கிட்ட வந்துருச்சு. இனிமே உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும் மத்ததெல்லாம் அழகா படிச்சு பாஸ் ஆயிடலான்னு. இப்போ இந்த கடைசி நேரத்துல நான் எப்படி போம் படிக்க போறேன்றது சரி ஓகே. கடைசி நேரம் வந்துட்டீங்க 4 மெமோரிட்டர் போயம்ல அட்லீஸ்ட் 3 போமாவது நல்லா தரவா இருந்துக்கோங்களேன். அந்த 3 போம் தரவா இருந்தீங்கன்னாவே அழகா நீங்க மார்க் வாங்கிடலாம். அதுலயும் நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன்னா சில டைம்ஸ் என்ன பண்றாங்கன்னா பொயட்டிக் டிவைஸ்ல கேட்டிருக்க மெமோரிட்டர் போம்ல இருந்தே கூட சில டைம்ஸ் 2 லைன் இங்க இருந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ்ல இருந்தெல்லாம் லட்டி மர எதுல இருந்தெல்லாம் கூட கேட்கலாம். சோ நீங்க என்ன பண்ணுங்க அந்த லைன் ஏதாவது வருதா படிக்காதவங்க இதெல்லாம் தப்பான முறை. பட் நான் என்ன சொல்றேன் கடைசி நேரத்துல குழம்பி போன நேரத்துல படிக்காதவங்க என்ன பண்ணலாம் ஒருவேளை இருக்குதா அப்படின்னு பாருங்க. அப்படி இருந்தா அதை கூட எடுத்து எழுதி அட்லீஸ்ட் 2 மார்க்காவது வாங்குறதுக்கு வழி பண்ணிக்கோங்க. அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ்ன்றது போம்ல இருந்து கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. அந்த போம்ல இருந்து கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அதுவும் முடிஞ்ச அளவு ரொம்ப ஈஸியா தான் கொடுக்குறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து இப்போ who said this அப்படின்ட்டு இப்போ the clouds my kin அப்படின்னு வச்சுக்கோங்களேன். who said thisன்னா நீங்க என்ன சொல்லக்கூடாது the poet said this. ஒரு போயமும் ஒரு போயட் தான் எழுதுவாரு. பட் நீங்க அதை சொல்லக்கூடாது. இத சொல்றது அந்த போம்ல யார் சொல்றா அந்த பறவைகள் மைக்ரண்ட் பேர்ட் தான் அந்த விஷயத்த சொல்லுது. இந்த கிளவுட்ஸ் எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க உறவினர்கள்ன்றது சொல்றது யாரு அந்த பறவைகள். சோ நீங்க என்ன பண்ணணும்னா the migrant bird அப்படின்ற வார்த்தையை தான் எழுதணும். அதே மாதிரி அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுட்டு போயட்னு எழுதாதீங்க. அந்த போயட் யாரு இப்போ 7 போம் இருக்கு. அந்த 7 போம்லயும் எந்த போயட்ன்றதையும் நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க அந்த இதையும் குறிப்பிட்டு எழுதலாம். சில நேரம் அழகா அந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ்ல என்ன பதில் எதிர்பார்க்கறாங்களோ அதற்குரிய கேள்வியே மேல கொடுக்கப்பட்டிருக்கும். சோ நீங்க என்ன பண்ணலாம் அழகா நீங்க அதை பார்த்து இதுல யார் பேசுறது இதை எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நீங்க கீழே எழுதிடலாம். இந்த மாதிரிலாம் எழுதுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர்ல சூப்பரா மார்க் வாங்கலாம். எல்லாரும் நல்லா பாஸ் ஆயிடலாம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதுனோடனே ஒரு கான்பிடன்ஸ் வந்துடணும். செகண்ட் பேப்பர் நம்ம இன்னும் கொஞ்சம் தான் படிக்கணும் ஈஸியா மார்க் வாங்கிடலான்ட்டு. என்ன செஞ்சாலும் ஆங்கிலத்துல மதிப்பெண் வாங்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக சிறப்பு டிப்ஸ் ஒன்னு சொல்ல போறேன். பார்க்கலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் இணைஞ்சிருக்கோம். இது வெற்றி நிச்சயம். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம். உங்களுக்கே வெற்றி நிச்சயம். ஆங்கில பரீட்சையில மதிப்பெண் இழக்கிறது அலட்சியம் காட்டுறவங்களுக்கு மட்டுமே நேரும். கேள்வி எண் 13ல அப்ரிவியேஷன்ஸ் ஆக்ரோனிம்ஸ் ஆகியவற்றில எழுத்து பிழை அதிகம் வரும் என்கிறதால சராசரி நிலையில உள்ள மாணவர்கள் அதை சாய்ஸ்ல விடலாம். கேள்வி எண் 23ல கிளிப் வேர்ட் மற்றும் சென்டென்ஸ்னு ரெண்டையும் எழுத மறப்பது பெரும்பாலானோரின் வாடிக்கையாக இருக்கிறதால அதில் கவனம் அதுல இருக்கணும். இந்த 2 மார்க் வினாக்களிலும் முழு மதிப்பெண் பெறதற்கு பாட இறுதியில இருக்கிற பயிற்சிகளை அப்பப்ப ரிவைஸ் செஞ்சாலே போதும். காமர்ஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா எதை எழுதினாலும் மார்க் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஃபுல் மார்க் போட மாட்டேங்கிறாங்க. எல்லாமே படிச்சாலும் வந்த வார்த்தை தான் ரிப்பீட் பண்ணி வருது. அப்படி வரும்போது நாங்க அங்க எழுதும் போது எங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது. இதுதான் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கன்ஃபியூஸ் ஆகுது. எழுதி முடிக்கலான்னு பார்த்தா டைம் பத்த மாட்டேங்குது. காமர்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம 200 வாங்குறோம். 200 அவுட் ஆஃப் 200 வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் அதுதான். அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கும்போது மொத்தம் 8 சாப்டர்ஸ் இருக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் படிச்சாவே பாஸ் ஆயிடலாம். பாஸ் ஆக 100 மார்க்ஸ் எடுக்கலாம். படிக்கும் பொழுது 4 மார்க்ஸ் எழுதும் பொழுது நீ வந்து எல்லாமே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 2 பாயிண்ட்ஸ் மினிமம் 2 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் 4 பாயிண்ட்ஸ் எழுதினாவே 4 மார்க்ஸ் போட்டுருவோம். அதில் வந்து ஆஃப் மார்க்லாம் போடுறது சான்ஸே கிடையாது. ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் நீ படிக்கும்பொழுது ஒவ்வொரு கொஸ்டினையும் படிக்கும்பொழுது புரிஞ்சுக்கணும். புரியாமல் படிக்கிறது கஷ்டம் தான். அது புரிஞ்சுக்கிட்டு பாயிண்ட்ஸ் எழுதும் பொழுது 2 பாயிண்ட்ஸ் மினிமம் 2 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் 4 பாயிண்ட்ஸ் 4 மார்க்ஸ். இந்த மாதிரி 8 மார்க்ஸ் கொடுக்கும் பொழுது 8 பாயிண்ட்ஸ் இருந்தா போதும். அதே ஒரு 20 மார்க்ஸ் எழுதும் பொழுதும் சூஸ் பண்ணிக்கணும் எந்த மாதிரி கொஸ்டின் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா மினிமம் 10 பாயிண்ட்ஸ் எழுதும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு பாயிண்ட் 2 மார்க்ஸ். எங்களுக்கு கீ ஆன்சர் கொடுக்கும்போது நாங்கள் கொடுத்துருவாங்க. இது மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு 2 மார்க்ஸ் கொடுங்க அப்படி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ அட்டன் பண்ணணும். எல்லா கொஸ்டினையுமே அட்டன் பண்ணினாதான் உனக்கு மார்க் ஏதோ ஒரு மார்க் குறைஞ்சா கூட இன்னொரு கொஸ்டின் உனக்கு மார்க் போட்டு கொண்டு வந்துருவோம்.
70 ஆக்கிடுவோம். நீ சென்டர் எடுக்கிற பசங்க ஃபுல் புக்கையும் படிக்கணும், ஒன் வேர்டு ஃபுல்லாமே ஃபுல் சிலபஸ் ஃபுல் சப்ஜெக்ட் இருக்கிற ஃபுல் லெசனையும் படிக்கணும். 4 மாசத்தை பொறுத்தவரையிலையும் 10 கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் வந்து உனக்கு வித்தின் 3 லெசன்ஸ்லேயே வந்துடும். மீதி 5 கொஸ்டின்ஸ் மிஸ் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், பகரால், குறைவேன், இந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின் நல்லா படிச்சு. வாட்டி இயக்குனர் நிர்ம சாப்டர்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல செலக்டட் கொடுத்து ரிப்பீட் ஆன கொஸ்டின் ஒரு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதுல ரிப்பீட் ஆன கொஸ்டின் அதே போல நம்மளோட அரசாங்கம் கொடுத்துன்ற புக்ல பார்த்தீங்கன்னா கூட தெரியும் முக்கியமான கொஸ்டின் என்னன்னு தெரியும். அதையும் வச்சு படிக்கலாம். அதில் அழகா கொடுத்துருக்காங்க 180 மார்க்ஸ் எடுக்கிறது எப்படி, 200 மார்க்ஸ் எடுக்கிறது எப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் ஒவ்வொரு டீச்சர் பொதுமே கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே நீ வந்து பங்காயிடக்கூடாது. ஒரு கொஸ்டின் கொஞ்சம் டிப்ஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க, அதனால பயந்துடக்கூடாது. 1 வேர்டு 40 அவுட் ஆஃப் 40 எடுக்கணும். முடிவு பண்ணிட்டு போயிட்டேன், இருக்கிறதெல்லாம் எழுது, தெரியாத கொஸ்டின் விட்டுரு. அதுக்கப்புறம் எழுதி உனக்கு ஞாபகம் வரும், டக்குன்னு அதை எழுதிடலாம். அதெல்லாம் ஒன்று வரலன்னு சொன்ன ஒன்று கஷ்டம்னு சொன்ன உடனே அப்படியே ஃபங்காயிடு எல்லா கொஸ்டினுமே நீ மறந்துடுற. அதனால கொஞ்சம் டஃப்பானதை கொஞ்சம் யோசிச்சு எழுதுறதுக்கு டைம் எடுத்துக்கும். போன உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக 1 வேர்டு மட்டும் நீ எழுது. முதல் ஒருத்தனே பார்ட் டி எழுதுறதுக்கு தப்பு. அதை நான் வந்து அலோவ் பண்ணவே மாட்டேன். சொல்லுவேன், நான் அடிக்கடி அட்வைஸ் பண்ணுறது அதுதான். நீ 1 வேர்டு எழுதிட்டு 20 மார்க்ஸ் எழுதி படிச்சிருப்ப, ஃபுல்லாக படிச்சிருப்ப, அது லாஸ்ட்டில் கூட நீ ஸ்பீடாக எழுதிடலாம். ஆனால் 1 வேர்டு லாஸ்ட் மினிட்ல எழுதும் பொழுது உனக்கு இது அதான் திஸ் ஆர் தட்டுன்னு போடும்போது உனக்கு கொஞ்சம் குழப்பம் வரும், தப்பாக எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால 1 வேர்டு தெளிவாக போனவொடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது 1 வேர்டு அட்டன் பண்ணுங்க. 4 மார்க்ஸ் கொஸ்டினை ஒவ்வொரு கொஸ்டினையும் நீ எல்லா கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் பாயிண்ட்ஸாக வர்ற மாதிரி மினிமம் 2 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் 4 பாயிண்ட்ஸ் வர மாதிரி கொஸ்டினை நீ செலக்ட் பண்ணி எழுதும் பொழுது உனக்கு அழகாக 40 மார்க்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் 8 மார்க்ஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் வரும். மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து உனக்கு வந்து 2 கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து விருப்பமுறை கூட்டாண்மை என்றால் என்ன, அதே போல அரசு நிர்வாகம் என்றால் ரெண்டும் கேட்டு ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. அது 4 மார்க்ஸ் தான். அது என்ன மீனிங் எழுதுனா போதும், ரொம்ப வளவளன்னு எழுத வேண்டிய அவசியமே இல்லை. சுருக்க அதிகமாக படிச்சா கூட அங்கே எழுதும் பொழுது பாயிண்ட்ஸ் 8 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் அதோடு நிறுத்திக்கணும். 2ஆம் தாள் ஆங்கிலத்துல 20 மதிப்பெண்களுக்கு ஆரல் அண்ட் ஓரல் ஸ்கில்ஸ்ல திட்டமிட்டு தயாராகிறது மூலமா 80 மதிப்பெண்களையும் லட்டு மாதிரி நாமே வாங்கிக்கலாம். பரீட்சைத்தாள் திருத்துபவர்களுக்கு விடையோட கூறுகளுக்கு தனி மதிப்பெண்களை வழங்குவாங்க என்பதால உள்ளடக்கம் சுமாரா எழுதினாலும் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆசிரியரோட அட்வைஸ் படி விடைக்கான கூறு நிலைகளை சரியா அதோட வரிசைப்படி எழுதுவதன் மூலமே மதிப்பெண்களை அள்ளலாம். இப்ப வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் ஃபுல்லா எழுதி முடிச்சிருக்கோம். இப்ப நாங்க பார்த்த வரைக்கும் ஹாஃப் இயர்லில வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து குவார்டர்லி எக்ஸாமை விட கொஞ்சம் டஃபா தான் வந்திருக்கு. பப்ளிக் வந்து இதே மாதிரி டஃபா வருமா? அரையாண்டு பரீட்சை டஃப்பா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்க 10ஆவதுல எழுதக்கூடிய முதல் முழு தேர்வு இதுதான். 2.5 மணி நேரம் எழுதக்கூடிய முழு தேர்வு இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க எழுதியிருக்கீங்க. அதனால இந்த முதல் தடவை எழுதும்போது அந்த கஷ்டம் இருக்கதான் செய்யும். அடுத்தடுத்து நீங்க மறுபடியும் திருப்புதல் தேர்வு எழுதும்போது, ரிவிஷன்ஸ் எழுதும்போது உங்களுக்கு இதெல்லாம் போக போக ரொம்ப எளிமையா மாற ஆரம்பிச்சிடும். அதனால உங்களுக்கு முள்ளாண்டு தேர்வு எழுதும்போது நீங்க ஒரு 4 அல்லது 5 திருப்புதல் தேர்வு எழுதிட்டு முள்ளாண்டு தேர்வு பொது தேர்வுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப எளிமையா தான் இருக்கும். அதனால நீங்க அதுக்கு பத்தி பயப்படவே வேண்டாம். கடினமாகலாம் இருக்கவே இருக்காது. நீங்க படிக்கிறது ப்ரிப்பரேஷன் தான் இதை பொறுத்து இருக்குமே ஒழிய எழுது கடிதம் எல்லாம் முதல் டைம் எழுதுறதுனால கடினமா இருக்கும். மற்றபடி இதை கொஸ்டின் பேப்பர் கடினமா இருக்கவே இருக்காது. அதை பத்தி பயப்பட வேண்டாம். அதாவது நமக்கு ஒரு கொஸ்டின் அப்படின்னாக்க அதுக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்ல என்னென்ன மாதிரி மார்க் அலாட் பண்ணிருக்காங்களோ அதுதான் உனக்கு போர்டு எக்ஸாம்ல வருமே ஒழிய அதை தாண்டி வேற எதுவும் வராது. ஸோ ப்ளூ பிரிண்ட் பேஸ்டா நீங்க படிக்க ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிறது தான் வரும். அதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை. ப்ளூ பிரிண்ட மீறி வராது கொஸ்டின் பேப்பர்ஸ். அதனால தாராளமா ப்ளூ பிரிண்ட ஃபாலோ பண்ணி படிக்கலாம். காலம் என்கிறது நம்ம கையை விட்டு துள்ளி போற மீன் மாதிரி. அது நம்ம கைவசம் இருக்கிறப்பவே அதை நாம யூஸ் பண்ணணும். படிக்கிற காலம் படிக்காம பின்னால பாத்துக்கலாம்னு நினைச்சோம்னா அந்த மீன் துள்ளி ஓடி கால நதியில கலந்துடும். அதனால பொது தேர்வு வரைக்கும் நமக்கு தேவை முயற்சி. முயன்றா வெற்றி உங்க கதவுகளை அதிகாலையிலேயே தட்டலாம். இந்த நிகழ்ச்சியை போல ஒவ்வொரு திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் தினமும் காலையில 6:30 மணிக்கு நீங்க பொது தேர்வுகளை தேர்ச்சி பெற, மாநில முதலிடம் பெற இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. மறந்துடாதீங்க, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்க சந்தேகங்களை கேட்கலாம். 8938888277 என்கிற எண்ணுக்கு உங்க கேள்வியை நீங்களே வாட்ஸ்அப் மூலமா அனுப்பலாம். உங்க கேள்வி கேட்கிற வீடியோவோட நீங்க உங்க பெயர், வகுப்பு, பள்ளியோட பெயரை குறிப்பிட்டு அனுப்பினீங்கன்னா உங்க கேள்வியும் அதுக்கான பதில்களும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும். உங்களுக்காகவே இந்த வெற்றி நிச்சயம். உங்களுக்கே வெற்றி நிச்சயம்.